கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 10:10, மேத்யூ 10:10. வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். என்ன, நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க, ஊழியத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்? பை பணம் வேணும், 2 அங்கி வேணும், ட்ரெஸ் வேணும், ஷூ வேணும், தடி வேணும். இப்படி அந்த அந்த நாட்களில் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் தேடி போகாதீங்க. ஆனால் மாறாக என்ன ஒன்று தெரிஞ்சு கொண்டு போங்க. யார் வேலை செய்கிறானோ வேலை செய்கிறவனுக்கு அதற்கான ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். ஏன்னா ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா அந்த வேலைக்கான கூலியை கொடுப்பீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களை ஒரு வேலை கொடுத்து அனுப்புகிறேன். அந்த வேலை செய்கிற உங்களுக்கு நீங்கள் என்ன தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுப்பேன், முழுவதுமாக என்னை நம்பி செல்லுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சீஷர்களுக்கு சொல்கிறார். இதை பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து எப்படி தான் அழைக்கப்பட்டேன், நான் எப்படி ஊழியம் செஞ்சேன்னு அதில் 2-3 வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். 13வது வசனத்தில், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரிய வழியில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்திலே பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? என்ன, தேவாலயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது பங்கு உண்டு. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன, நீங்கள் சுவிசேஷ ஊழியம் போகிறீங்க, அந்த சுவிசேஷ ஊழியத்திலேருந்து நீங்கள் பிழைத்து கொள்ளலான்னு. அப்படி இருந்தோம் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். என்ன, இப்படி காசு வாங்கிட்டு ஊழியம் செய்கிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறத காட்டிலும் நான் செத்து போகிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என்ன, இது என்னுடைய கடமை. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசித்து என்னை ரட்சித்தாரு. அந்த ரட்சிப்பினுடைய ரகசியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது, அது என் மேலே விழுந்த கடமை. அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. அப்போ என்ன, என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். நான் என்ன பண்ணுறதில்ல, யாருக்கிட்டையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நானே வேலை பார்த்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய இதில் மூலமாக. அதனால தான் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 5:18 சொல்லும் என்ன சொல்கிறாரு? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ என்ன, வசனம் சொல்லுது அவனுக்கு பாத்திரம். அப்போ யார்கிட்ட இருந்து வரும்? கர்த்தர்கிட்ட இருந்து வரும். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன, கர்த்தரை முழுமையாக நம்பி நீங்கள் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஆனால் இப்போ இந்த முழு நேர ஊழியங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அது ஒரு சிலருக்கு அழைப்பு அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் பெருவாரியான மக்கள் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏதாவது வேலை செய்து கொண்டே நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு சிலர் ஒரு 30 பேர் இல்லை 50 பேர் வைத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் பிரசங்கம் பண்ண போகிறாங்க, இடையில வீட்டு கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க. எதற்கு நீங்கள் போட்டு முழு நேரம் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய என்ன இருக்குது? நீங்கள் உங்களுடைய தொழிலை கவனிக்கலாம், இல்லை ஒரு வேலையை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, வசனம் என்ன சொல்லுது, அதன்படி நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க, எப்படி உங்கள் பொருளாதாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு ஊருக்கும் போய் வாழ்ந்து காட்டி எல்லாருக்கும் சொல்லும்போது என்ன சொன்னார்? நீ என்கிட்ட கேட்டது, என்கிட்ட பார்த்தது, என்கிட்ட கற்றுக்கொண்டது என்னுடைய வாழ்க்கையை போல வாழு என்று சொன்னாரே, அதே போல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிட்டுது? இன்றைக்கு முழு நேர ஊழியம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றைக்கு கொழுத்த பணக்காரர்களாய் மாறுவதனால இது ஊழியம் என்பது ஒரு ஆதாய தொழிலாய் மாறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே என்ன ஆயிடுது? அவர்கள் என்ன ஆயிடுறாங்க? சாதாரண மக்களை காட்டிலும் ஒரு பெரியவர்களாய், அவர்கள் ஏதோ வானத்திலிருந்து வந்தவர்கள் போல
தங்களுக்கென்று ஒரு பட்டத்தையும் தங்களுக்கென்று ஒரு காரியத்தையும் தேடிக்கொள்வதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்களும் அநேக கள்ள ஊழியர்களும் எழும்பினதுக்கு காரணமே இதுதான். அதனால் கூடுமானவரை நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து கர்த்தர் உங்களை எங்கே அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நில்லுங்க. 1 கொரிந்தியர் 4:7 சொல்லுவது போல் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் நின்று அங்கே ஊழியம் பார்த்து கர்த்தருக்கென்று ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்லபிதாவே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படியே வாழ்ந்தாங்க. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் வாழ்ந்து காட்டினார். அதற்கு பின்பாக ஆதி திருச்சபை வாழ்ந்து விட்டது. அதே போல் மீண்டும் ஒரு விசை நாங்கள் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.